ஸோ இஸ்ரேல் இப்பொழுதும் 7 முனை யுத்தத்தை சந்தித்து வருகிறது. யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, யாரெல்லாம் நியூஸ் கேட்குறீங்க? ஸோ ஒரு நாள் கூட இஸ்ரேலுங்கிற பேர் இல்லாத ஒரு செய்தித்தாளே இல்லை இல்லையா? அதுவும் இப்போ இந்த 4 நாட்களாக பயங்கரமாக யுத்தம் ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. இனி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆரம்பித்தது எப்போ தான்? அக்டோபர் 7ங்கிற அந்த ஒரு நாளில் நடந்த அந்த தாக்குதல். ஸோ வேதாகமத்தை நம்ம படிப்பதும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் த காட்ஸ் கிளாக் இஸ் டிக்கிங் வெரி லவ்ட்லி. அதாவது ரொம்ப வேகமாக ஆண்டவருடைய அந்த கிளாக் நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறோம். எதுக்கு? ஆண்டவரை சந்திக்கிற நாளை நெருங்கிட்டோம். இந்த பூமி இருக்கும், இன்னும் 1000 வருஷத்துக்கும் இந்த பூமி இருக்கத்தான் போகுது. ஆனால் உலகத்தினுடைய முடிவு என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை, மனுஷனுடைய ஆட்சி முடிவதற்கான நேரம் நெருங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிற இந்த யுத்தத்துடைய செய்திகள்லாம் நமக்கு மாறி மாறி நினைப்பூட்டி சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தி. வாசிக்கலாமா? இப்போ இருக்கிற இந்த காலம் எப்படி இருக்கு? ஆதியாகமம் 6:11. அது தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லையும் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பு எப்படி இருந்துச்சா? சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஸோ ஆங்கிலத்தில் நம்ம படிச்சா the earth the earth was filled with violence. அப்போ நோவாவினுடைய காலத்தில் நடந்தது போலவே நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு வசனம், ஆண்டவர் அந்த பூமியை ஜலத்தினால அழிப்பதற்கு முன்பு இந்த பூமி எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது அப்படின்னு அப்ப இருந்த நிலைமைய இன்னைக்கு தத்ரூபமா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பார்க்க முடியுது. ஆமாவா? எஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கு? தி earth is filled with violence. people are very self-centered. அப்போ சுயநலவாதிகளா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் குற்றங்கள், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கலாச்சார சீர்கேடுகள், பாவத்தின் பெருக்கம், இன்னைக்கு இஷ்டம் போல வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், யுத்தத்துக்குரிய செய்திகள், யாரை அழிக்கலாம், இன்னும் அப்படிப்பட்ட நிலையை அதிகரிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். டெக்னாலஜி வளர்ந்ததோ, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வந்ததுனாலையோ எதுவும் குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ இன்னைக்கு காட் ஹேட்ஸ் வயலன்ஸ். ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா இப்படிப்பட்ட சீர்கேடும் பூமியில கொடுமைகள்? இன்னைக்கு இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு நாள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரை தெரியாத ஜனங்கள் கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்த உலகம் நம்ம பார்த்த உலகம் மாதிரி இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற பெரியவங்களை கேட்டா சொல்லுவாங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உலகத்தை போல இப்ப இல்லை. அது கிளைமேட்டா இருக்கட்டும், இல்லை மனுஷங்களா இருக்கட்டும், பழகிற விதமா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு முறைகேடு, சீர்கேடு, கொடுமைகள் நிறைஞ்சிருக்குது. யாரும் யாரையுமே நம்ப முடியாத ஒரு கால சூழ்நிலைக்குள்ள வந்தாச்சு. யாரை வேணா கொலை செய்யலாம். பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்யறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்யறாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு காலத்துல ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தான் கூப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு யார் கொலை செய்வாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒண்ணு தெரியல. எல்லாருமே இன்னைக்கு யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிற நிலைமை வந்துருச்சு. ஒரு சாட் ஜிபிடி கிட்டையும் ஒரு மெஷினை அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பொல்லாத உலகம். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல ஆண்டவருடைய வருகை, நியாய தீர்ப்பு 100% இருக்கும். ஆமேன். அப்போ இந்த கடைசி கால ஆண்டவருடைய வருகைகளை சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அடையாளங்கள் நிறைவேறுகிறது. அதுல ஒரு அடையாளம் என்ன? இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம். பல பேர் வேதாகமத்தை தூக்கி தள்ளி வச்சவங்க கூட இந்த இஸ்ரேல் ஒரு நாடு உருவான பிறகு மறுபடியும் அந்த வேதத்தின் பக்கமா திரும்பினவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்லிய தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய மனமாற்றம் மக்களுக்குள்ள வந்தது.
ஒரு வேதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் வர ஆரம்பிச்சது. இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இந்த 1000 வருட அரசாட்சியை அவர்கள் கண்டார்கள், தரிசித்தார்கள், விசுவாசித்தார்கள். அந்த கிங்டம் ஏஜை பத்தி நிறைய பேர் எழுதினாங்க. அது ஓசியாவா இருக்கட்டும், யோவேலா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், அது சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகமா இருக்கட்டும், இல்ல பெரிய தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகமா இருக்கட்டும், எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, இந்த பாடுகள்லாம் ஒரு காலத்து வரும், அப்ப முடிவடையும். இந்த பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு 1000 வருட ஆண்டவருடைய அரசாட்சி, ஒரே தேவன், ஒன் காட், ஒன் கவர்மெண்ட் அண்ட் ஒன் ரூலிங் will be here. இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும். அதை எப்ப பார்த்தாங்க? நம்மளாச்சு இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்மளா தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே, அவருடைய முதல் வருகை சம்பவிக்கிறதுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இந்த கிங்டம் ஏஜை குறித்து அவங்க பேசினாங்க. மீகா, செப்பனியா, யார் பேசல? எல்லாருமே வரக்கூடிய இந்த காலங்களை பேசினாங்க. அப்ப இந்த ஓசியால நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஜனம் என்று அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவாங்க. ஒரு நாள் கூட நான் நியூஸை கலெக்ட் பண்ணும்போது, யூதர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், யூதர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அவங்க தான் இந்த பூமிக்கே சாபக்கேடு அப்படின்னு யாராவது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாதவங்களே இல்லை. ஒரு பெரிய தேசத்தினுடைய தலைவரா இருக்கட்டும், யாரோ ஒருத்தரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டிஸ்ட்ராய் இஸ்ரேல், கில் த ஜூஸ், யூதர்களை கொலை செய்யுங்க, அவங்க வேண்டாம், அவங்கனாலதான் இவ்வளோ பிரச்சனை. ஆனா இன்னைக்கு இல்ல, பல நூற்றாண்டு காலங்களா, 1000 ஆண்டு காலங்களா யூதர்கள் இருக்கக்கூடாது, அவங்க டோட்டலா அவங்க டிஸ்ட்ராய் ஆகணும்னு நினைச்ச அப்படிப்பட்ட ஜாதிகள் இன்னைக்கு இல்லை. ஜாதிகள்னு நான் சொல்லும் போது அப்படிப்பட்ட மக்கள், அந்த கூட்டத்தார் இன்னைக்கு இல்லை. ஆனா இன்றைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க. கடைசி நாட்கள்ல இவர்கள் அழிக்கப்படுறது பத்தி இல்லை, இவர்கள் பெருக்கமாய் வருவார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஓசியாவின் புஸ்தகத்துல நம்ம படிச்சோம். அதாவது they will multiply. இந்த 10 கோத்திரம் காணாம போன கோத்திரத்துல மீதி இருக்கிறவர்களையும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல கூட்டி சேர்ப்பார். அப்ப இது எப்படி நடக்குது? யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவங்கள பார்த்து, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அத இங்கிலீஷ்ல கூட நம்ம படிக்கலாம். பிகாஸ் he lives we will live. ஆண்டவர் ஜீவிக்கிறார், அதனால நம்மளும் என்ன செய்யப்படுவோம்? காப்பாற்றப்படுவோம். ஸோ சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, காலங்கள் மாறினாலும் சரி, ஒரு மனுஷங்க ஒரு த்ரெட்டு கொடுத்தாலும் சரி, அது தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவரே தேவனாய் இருக்கிறார். and he lives and so we will live. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? because I live you also will live. இது எவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை யாரோ ஒரு பாஸ்டர் சொல்லலை, ஒரு தீர்க்கதரிசி சொல்லலை, ஒரு விசுவாசி சொல்லலை, ஒரு சீஷன் சொல்லலை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இருக்கிறதுனால நீயும் இருப்ப. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய திட நம்பிக்கை என்ன? ஐ வில் லிவ். எப்படிப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தாலும், உலகம் நான் அழிஞ்சு போவேன், இந்த மக்கள் இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொன்னாலும், என் நேசர் ஜீவிக்கிறார், மை ரிடீமர் லிவ்ஸ், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தைரியத்தின் வார்த்தையை கொடுத்துட்டு போனார். since I live you will also live. அப்போ நமக்கு மக்கள் ஒரு அழிவை, நமக்கு ஒரு எக்ஸிட் டேட்டை, நமக்கு ஒரு டெத் டேட்டை கொடுக்கவே முடியாது.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏன் இப்ப படிக்கிறோம்? இந்த கொடுமையான நாட்களுக்குள்ள வந்துட்டோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பயங்கரமான இந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தை பத்தி ஒரு சில முக்கியமான வார்த்தைகள், நம்ம செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத அவசியம். இந்த பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கடந்த 4 நாட்களாக தொடர் ஒரு சண்டை. 2 பேர் இப்போ பாருங்க, நான் வர்றதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு பகல் நேரத்தில் டே லைட்லேயே அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய யுத்தங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஈரான் மேலே எதுக்கு இப்போ தாக்குதல் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னதான், இப்போ இந்த ஹார்மூஸில் இருக்கக்கூடிய இந்த ஜலசந்தி, அந்த இடத்த அவங்க ஒரு சின்ன பகுதியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கலவரம், ஒரு பதற்றமான சூழ்நிலை. இந்தியாவுக்கும் அப்படிதான். ஸோ எங்கேயோ ஒரு பாதிப்புன்னு நினைக்காதீங்க. ஒரு நாட்டில் ஒரு சின்ன இடத்துல ஏற்படுகிற பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வியாபார கப்பல்கள் சேதமடைந்து வியாபாரங்களில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் என்ன ஆயிரும், விலை எல்லாம் உயர்த்தப்பட்டுரும். ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ஏற்கனவே அதிகமாயிருச்சு. இப்போ தான் சிலிண்டர் விலை 1000 ரூபீஸை தாண்டிச்சா, இப்போ தான் தாண்டி இருக்கு. இனி இப்படி மறுபடியும் ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்? இப்போ தட்டுப்பாடு ஏற்படும். இன்னும் எல்லாத்துலேயும் இப்போ டேக்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத வேற அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு மிசைல், அவங்களுடைய ஏவுகணைகளை அவங்க அனுப்புகிற அந்த ஸ்தலங்கள், மிசைல் லான்ச்சர்ஸ், அந்த மிசைல் இருக்கக்கூடிய அந்த லான்ச்சிங் சைட்டு, அது எல்லாத்தையும் குறிவைத்து அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது எந்த இடத்துல முக்கியமாக நடந்திருக்கு அப்படின்னா, கிரேட் டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் அவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு தாக்குதல்லாம் நடத்துகிறாங்களே, இவங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட இடங்கள் ரொம்ப ஆபத்தான ஒரு இடங்களாக இருக்குது. இப்போ காஷெம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள். பூமிக்கு பல அடி ஆழங்களுக்கு கீழே இதுவரைக்கும் ஒரு ஜனமும் பார்த்திராத ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களை தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க. அந்த காஷம் ஐலாண்டை பத்தி சொல்றாங்க, அதுக்கு கதவுகள் எங்க இருக்குன்னு கூட தெரியாதான். ஒரு திடீர்னு ஒரு நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுமா. அங்கே நிறைய ட்ரோன்ஸ், சூசைடல் ட்ரோன்ஸ், தற்கொலை செய்கிற அந்த ட்ரோன், அதாவது போய் ஒரு அழிவை செஞ்சுட்டு அதுவும் அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் ஈரானில் இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் ரொம்ப ஆழமாக அவங்க பதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பெரிய ஆபத்து வந்தால் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் போது ஈரான் என்ன பண்ணுது, பெஹரின், அங்க இருக்கக்கூடிய குவைத், அடுத்தது ஜோர்டான், இங்கெல்லாம் எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தமான மிலிட்ரி பேஸ், இராணுவ தளங்கள் இருக்கோ அதெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்துது. என்ன சொல்லுது, அமெரிக்காவுக்கு உன் நாட்டுக்குள்ள இடம் கொடுக்காத, உன் நாட்டுக்குள்ள நீ இடம் கொடுக்காத, அவங்கள வெளியேற்று. அமெரிக்கர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகள், இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் எங்கேயும் அமெரிக்காவுக்கு ஆதரவு நீங்க கொடுக்க கூடாது. ஆனா சண்டை யாருக்குதான், ஈரானுக்கும் இப்ப அமெரிக்காவுக்கும். ஸோ இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது இஸ்ரேலும் உள்ள வந்துடும். இஸ்ரேலும் உள்ள வந்தா இந்த போர் எப்படிப்பட்ட போரா மாறுங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த சமயத்துல இது என்ன செய்யுது, சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் குறிவைத்து அங்க இருக்கக்கூடிய லான்ச் பேட்ஸ் இருக்கிற அந்த சைட் எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்காக நம்ம ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணணும். நம்ம அங்க இருக்கக்கூடிய சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா IRGC அவங்க தான் அந்த படைகள்ல ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவங்க ஈரான்ல. ஸோ அலி கமேனியினுடைய அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான இராணுவம் தான் இந்த IRGC, இந்த பயங்கரவாதிகள் நடத்தக்கூடிய அவர்களுடைய தாக்குதல். ஸோ அங்கே பாருங்க, யுஎஸ்க்கு சொந்தமான F-15, F-16, F-35 இப்படிப்பட்ட ரக விமானங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஷெல்டர்ஸ், அது எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மற்ற தேசங்களுக்குள்ள ஒரு சேதத்தை உண்டாக்கிட்டு வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈரான்லேயும் தாக்குதல் நடந்ததுல ஈரான்லேயும் சில பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க.
ஸோ இந்த யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட்கலாம் இந்த இந்த வீடியோ கொஞ்சம் போடுங்களா. These people are crazy. We had a deal where we won everything. And they basically break the deals. You know, they make deals, and to them, deals are made to be broken. They are extremely unreliable people. And frankly, if they ever had a nuclear weapon, they'd use it within one day. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் பீப்புள். ஸோ எதுக்குமே அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. பல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. பட் இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், ஒரு டீலுக்கு வரணும். அமெரிக்கா என்ன சொல்லுது, நீ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீலுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த தாக்குதல் நிறுத்தப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏற்கனவே அவங்க ஒரு சமாதானம், ஒரு பீஸ் டாக்கை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது என்ன ஆகலை, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. போன புதன்கிழமை திடீர்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இனிமேல் ஈரானோட இந்த பேச்சுவார்த்தை கிடையாது, we are going to attack ஈரான். இதற்கு நடுவில் ரொம்ப துல்லியமான செய்திகள் கிடைச்சது. ட்ரம்ப் அவர்களை திட்டமிட்டு கொலை செய்ய சில திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அவங்களுக்கு துல்லியமான டேட்டா கொடுத்தது. அதன்படி செயல்பட்டாங்க. அதற்கு நடுவில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸுங்கிற இடத்துல இருந்த 3 கப்பல்களை தாக்குனாங்க. அங்கே தாக்குனதுனால பதில் தாக்குதலை அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த போர் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு, தீவிரம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கமான அந்த சிறுவழி பாதை, அதை அமெரிக்கா நாங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறோன்னு ஒரு பக்கமும், ஈரான் இல்லை எங்கள் நாடு தான் அந்த எல்லைக்கு அருகாமையில் இருக்குது, அதனால் நாங்கள் தான் அதோடைய எல்லையை நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போம், பல காலங்களாக நாங்கள் தான் அதை பாதுகாத்துட்டு வர்றோம், அதனால் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு 2 பக்கமும் 2 விதமான எல்லைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஈரானுக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறவங்க, ஈரான் கிட்ட வியாபாரத்தை வச்சிருக்கிற யாருமே கப்பல்கள் அந்த வழியா போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அமெரிக்கா சொல்லுது. இதுல அநேகர் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு இதுல சூப்பர் டேங்கர்ஸ், சில டேங்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா இந்த யூஎஸ் வந்து இந்த திடீர்னு வந்து நாங்கள் அந்த பிளாக்கேடை மறுபடியுமா நாங்கள் போடுறோம், தடை செய்கிறோம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கப்பல்கள் அந்த எல்லையை பத்திரமா தாண்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுச்சு அமெரிக்கா, மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே அந்த தடுப்பை போட்டுருச்சு, யாரும் கப்பலை அந்த வழியாக செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத போட்டுருச்சு. ஸோ இப்போ அதனால 2 பக்கமும் பகை இன்னும் அதிகமாயிருக்கு. ஸோ டார்க் டிரான்சிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்ஸ் ஆகிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஷிப் ட்ராக்கிங் டேட்டா, அங்கே என்னென்ன கப்பல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி டேட்டாவை கம்பைல் பண்ணி ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 US அனுமதித்த சில கப்பல்கள் கிட்டத்தட்ட 12 மில்லியன் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயிலை எடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸுங்கிற ஒரு பகுதியை வந்து ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு பத்திரமாக அவங்க போயிட்டாங்க. பட் இவங்க சில கப்பல்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த எல்லைக்குள்ளே வரும்பொழுதே அவங்களுடைய ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரேடாரில் அவங்க கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த கப்பல்கள் எல்லாம் இருட்டில் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஏன் இப்படி முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக பொருட்களை கொண்டு போய் அந்த நாட்டுக்கு சேர்த்தணும், வியாபாரம் தடைப்படுது அப்படிங்கிறதுக்காக சில பாதைகள், ஈரான் அனுமதிக்காத சில பாதைகள் வழியாக அவங்க போகிறாங்க. அதெல்லாம் எடுத்து சிலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை தாண்டி போயிட்டாங்க. ஆனால் போன வாரம் ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வந்து தாக்கப்பட்டுருச்சு, ஜிஎஃப்எஸ் கேலக்ஸி. கேட்டிங்களா? அதில் ஒரு இந்தியர் உயிரிழந்தார். அதில் 11 பேர் இந்தியர்கள். ஏன் சொல்கிறேன், எங்கேயோ இருக்கிறதுல நம்முடைய நாட்டின் மக்கள் எல்லா நாடுகள்லையும் வேலை செய்கிறாங்க. எல்லா அந்த இடத்துல வேலை செய்கிற அவர்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, அவர் இறந்தவருடைய ஃபேமிலி சொல்கிறாங்க, அட இப்போதான் அவர் வந்து ஒரு ஃபோனில் பேசினாரு,
அதுக்குள்ள அவரை காணோங்கிற ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் மரித்து போய் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஜிஎஃப்எஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல். ஸோ அந்த கப்பல் பாருங்க, இதுதான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன வழிபாதை. ஒரு பகுதியை அமெரிக்கா கண்ட்ரோல் வச்சிருக்கு, ஒரு பகுதியை ஈரான் கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அங்கே நிறைய தாமதங்களும் ஏற்படுது. இப்போ டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க. இது 2023 கணக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஒரு நாளைக்கு 14.9 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு அது கொண்டு போகப்படுகிறது. உலகம் முழுவதும் ஆயில் தேவை இல்லையா? அப்படி பார்க்கும்போது எங்கிருந்தெல்லாம் வருது? சவுதி அரேபியா, துபாய், ஈராக், குவைத், கத்தார், ஈரான், இங்கிருந்தெல்லாம் ஆயிலை கலெக்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் போகுது? சைனா, இந்தியா, ஜப்பான், கொரியா மற்றும் மற்ற ஆசிய நாடுகளுக்கு அது போகுது. அப்போ இது டோட்டலாக ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. எல்லா இடத்துலையும் இந்த பணம் பொருட்கள் மேலே விலைவாசி ஏறுது, அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது. அது சந்தோஷமா நமக்கு இல்லை. நமக்கு சம்பளம் உயர்தோ இல்லையோ, நம்ம வாங்குற எல்லா பொருளுடைய விலை மட்டும் டெய்லி உயருது. இதில் இந்தியாவுக்கும் ரொம்ப பெருத்த சங்கடம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு இந்த ட்ரம்ப் இதை மட்டும் பண்ணலை, இனிமேல் யாரெல்லாம் அந்த வழியை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கொண்டு போகிற பொருட்களுடைய வேல்யூக்கு தக்க 20% இனிமேல் கொண்டு போகிற கார்கோஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா ஒரு பணம் கட்டணும்ட்டார். நான் வசூலிக்க போகிறேன்ட்டார். ஒரு டோல் கட்டணும், ஒரு டோல் ஃபீஸை கொடுக்கணும். எத்தனை பெர்சென்ட்டுங்க? 20%. 20% இன்க்ரீஸ் ஆனால் அந்த கார்கோவில் போகிற எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகமாயிரும் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த ஜிஎஃப்எஸ் கேலக்சின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் சிப்ரஸ் நாட்டினுடைய கொடி ஏற்றி போனாலும் அது துபாய்க்கு ஒரு சொந்தமான ஒரு கப்பல். கிட்டத்தட்ட மற்ற நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருந்த கிட்டத்தட்ட 88,000 டன் குட்ஸை வந்து அது எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. நமக்கு ஒரு அழகான ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் எழுதியிருந்தார் இன்னைக்கு ஒரு டெக்கன் கிரானிக்கல்ல. அதாவது என்னன்னா, தெர் ஆர் நோன் நோன்ஸ் அப்படின்னா நமக்கு இப்படி ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதை பற்றின ஒரு அறிவும் இருக்கும். எப்படி? இப்போ நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, இதுதான் நடக்குதுங்கிறது தெரியும். ரெண்டாவது நோன் அன்னோன்ஸ். உதாரணமாக ஏதோ ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்குது, ஒரு ரகசிய கூட்டம் நடத்துகிறாங்க, ஆனால் அங்கே எங்கே நடத்துகிறாங்க, அவங்க நிறைய காரியங்களை திட்டமிடுறாங்கலாம் கேள்விப்படுறோம், ஆனால் அதை நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நோன் அன்னோன்ஸ். தெரியும் ஆனால் தெரியாது. மூணாவது என்னன்னா அன்னோன்ஸ். இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குதுங்கிறது நமக்கும் தெரியாது, அதை பற்றின எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம விரும்பவும் மாட்டோம். பிகாஸ் அது நம்ம எந்த விதத்துலையும் நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. நமக்கு நம்ம லைஃப் தினம் நம்ம லைஃப் நல்லா போகுதா அது வரைக்கும் தான் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம். ஆனால் உலகத்தின் செய்திகளை விசாரித்து பார்க்கும் பொழுது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எப்படிப்பட்ட நாட்களை நானும் நீங்களும் வாழ்கிறோம், எவ்வளோ ஒரு ஆபத்தான சொசைட்டியில் நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை 12 காலை அதிகாலை 3 மணிக்கு அந்த ஜிஎஃப்எஸ் கேலக்ஸி தாக்கப்பட்டுச்சு. முதல்ல பின்பகுதி தான் தாக்கப்பட்டுச்சு. அவங்களுமே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மாலுமிகள்லாம் வந்து ஒரு மரண பாதைன்னு சொல்கிறாங்க. அதை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றா ஈரான் தாக்கிரும், இல்லைன்னா அமெரிக்கா தாக்கிரும் கப்பலை கண்டுபிடிக்கவும் கூடாது, பர்மிஷனும் அங்கே கிடைக்கல, எல்லா பக்கம் அடைபட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட 24 நபர்கள் ஏதோ அந்த கப்பலில் பயணித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 11 பேர் இந்தியர்கள் தான், 11 இந்தியன்ஸ். திடீர்னு அட்டாக் ஆகி அந்த ஃபயர் இன்ஜினில் பிடிச்சிருச்சு. இன்ஜினில் பிடிச்ச உடனே பயங்கரமான ஒரு ஃபயர். ஸோ அந்த டைமில் டோட்டலாக வந்து எலக்ட்ரிசிட்டியே கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியல. மாலுமிகள் அவங்க கிட்ட இருந்த அந்த லைஃப் போட்டை வச்சு எப்படியோ வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் ஹேரம் கர்மாக்கர் அப்படின்னு பூனே ஊரை சேர்ந்தவர், அவர் மட்டும் காணும், மிஸ்ஸிங். ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஷிப்புடைய முக்கியமான 3வது என்ஜினியராக கருதப்படுகிறார், த 3rd என்ஜினியர் ஆஃப் த ஷிப்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் பேசி இருக்கிறாரு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் பத்திரமாக ஓப்மான் நாட்டிலிருந்து வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவரை காணோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலை செலுத்தவும் முடியல. அது செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோங்கிறத பாருங்க. ஏன்னா பலர் பலவிதமான வேலை ஆக்குபேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடல்ல இப்போ முக்கியமாக இந்த கடல் பகுதிகளில் வேலை செய்கிறவங்களுக்காக, அந்த மாலுமிகளுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த பொருளெல்லாம் கொடுக்கறதுனால தான் நம்ம நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சில பொருட்கள்லாம் வருது. ஸோ அதற்காகலாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம அவங்களுக்கு ப்ரே பண்ணலாம். இந்த யுத்தத்தின் காலத்தில் நம்ம ஜெபிக்கலைன்னா வேற யார் அவங்களுக்காக ஜெபிப்பா இல்லையா? ஸோ ஜெபிக்கிறதுக்கு ஏராளமான குறிப்புகள் இருக்குது. ஜெபிக்கத்தான் இன்னைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஸோ 25% பாருங்க, தந்தி டிவி கொடுக்கறதுல உலகத்துல 25% கச்சா எண்ணெய், 20% LNG போகக்கூடிய பாதை எதுனா இந்த ஹார்முஸ் தான். ஸோ இது டோட்டலாகவே இப்போ அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ 20% நான் வந்து டேக்ஸ் டோல் வசூலிக்க போகிறேன் அப்படின்னோடனே இப்போ பாருங்க, உடனே ஈரான் சொல்லுது, சிரிக்குது. அதாவது யூ கேனாட் பி த கார்டியன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், நாங்கள் தான் இந்த ஜலசந்தியை நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம். அதனால 20% ரொம்ப ஹையா இருக்குது. அதனால ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் கண்ட்ரோல் எடுக்கும்போது உங்கள் கப்பல்களை நாங்கள் அனுமதிக்கிறோம், இதை விட கம்மியான அமௌண்ட்டை வசூலிக்கிறோம். ஆக்சுவலாக கடலில் இத்தனை காலம் ஃப்ரீயாக தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே ஃப்ரீயாக போனதெல்லாம் இப்போ என்னவா மாறுது, காசு கொடுத்து போக வேண்டியதாக மாறுச்சு. இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது, அந்த அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும்னா நிறைய நாங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. என்னுடைய ஆட்களை உள்ள டிப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களெல்லாம் அங்கே எம்ப்ளாய் பண்ணணும், அவங்க பாதுகாக்கணும், நிறைய செலவுகள் ஆகுது. அதுக்கான அமௌண்ட்டை தான் நாங்கள் வசூலிக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லுது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, க்ரூட் ஆயில் டேங்கர்ஸ், LPG கேரியர்ஸ், இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ், இதெல்லாமே அந்த வழியாக நிறைய போயிட்டுருக்கு. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுக்கு நடுவில் 2 பேரும் மிசைலாக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், மாறி மாறி அடிச்சுக்கிறதுல ஆயில் ப்ரைஸ் தான் ஹை ஆகிட்டே இருக்கு. ஸோ அதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. மற்ற தேசங்கள் மேலேயும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, டீல் அப்படின்னா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது IRGC. ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமானது என்னன்னா, ரொம்ப வேகமாக அவங்களுடைய அணு ஆயுத சக்தியை அவங்க அதிகரித்து அவங்கள ரெடியாக வச்சுக்க பார்க்குறாங்க ஈரான். இமீடியட்டாக இல்லைனாலும் இனி கொஞ்சம் வருஷங்களில் எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள். இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அணு ஆயுதங்கள், த நியூக்ளியர் சைட் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய ஒரு சேதமும் மனித குலத்துக்கு ஏற்படும். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அது பிக் ஆக்ஸ் மவுண்டன், இந்த ரேஞ்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வெளியிடலைன்னா இது வெளியவே இந்த நியூஸ் வந்திருக்காது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கடியில் ஒரு பெரிய நகரமே வச்சிருக்காங்களாம். இந்த பிக்காக்ஸ் மவுண்டன் மற்றும் அந்த ஒரு சில இடங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து சாதாரண மக்கள் குடியிருக்கிறாங்க. அதை தவிர இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிற ஒரு பயங்கரமான நகரமே பூமிக்கடியில் இருக்கான். அத்தனை ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்களாம். ஸோ ஒருவேளை இவங்களை நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா, இந்நாளைக்கு ஈரான் ஒரு பவர்ஃபுல் எலமெண்ட்டாக மாறும்போது உலகத்துக்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நாடாக மாறிவிடும். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல இவ்வளோ ஒரு பிளாக்கேட் அவங்க கொண்டு வந்து இப்படி நடத்துறாங்க அப்படின்னா, இனி அடுத்தது இவங்க என்ன செய்வாங்கங்கிறது தெரியாது. ஸோ இது அடுத்த ஒரு ஜெப குறிப்பு. அவங்க ஒரு நாளும் இந்த யுரேனியமை என்ரிச் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பாருங்க, அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எங்க ஓப்பன் ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ ஒரு முக்கியமான இது, ஈரான் ஷுட் நாட் ஹேவ் நியூக்ளியர் வெப்பன். ஸோ கிட்டத்தட்ட 140 டார்கெட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. ஜூலை 12 இப்போ 300க்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பல இடங்களில் அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தாக்குதல் ஒரு பக்கம் நடத்தினாலும் பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் கூப்பிடுறாரு. ஒரு டீலுக்கு நீங்கள் வரணும், அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்களை டோட்டலாக நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணாமல் விட மாட்டோம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் நெத்தன்யாஹு கிட்டேயும்
லெபனான் மேல இருக்கக்கூடிய தாக்குதலை நீங்க நிறுத்தணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. இதனால நிறைய டென்ஷன் அதிகமாகுது, பிரச்சனை ஓய மாட்டேங்குது, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. அதே சமயத்தில் நெத்தனியா அவர்களும் என்ன செய்யறாருன்னா, நாங்க அமைதியா இருக்கிறோங்கிறதுக்காக நாங்க உங்களை அட்டாக் பண்ண மாட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது. எங்களை தாக்குனீங்கன்னா நாங்க திரும்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இன்னும் யூ வில் see hell on earth அப்படிங்கிற அவரும் ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போதைக்கு எந்த கப்பல்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம். ஸோ ஹூ வில் ஓன் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸுங்கிறது தான் மிக மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஈரான் மேலே தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான இடத்த முதல் முறை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய சூசைடல் ஒரு கப்பல் முக்கியமான இடத்தை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட தாக்குதலும் அழிவுகளும் சேதங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படியெல்லாம் ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்கிறது பாருங்க. இன்னைக்கெல்லாம் மனுஷங்களே போகணுங்கிறதே கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக். ஸோ லின்சி அவர் கடந்த வாரத்தில் காலமானார். இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஸோ தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர், அவரை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களுடைய அனுதாபங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை பற்றி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ காசா பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ காசா பகுதிகள் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ காசா பகுதிகள், லெபனான் பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் சமாதானத்துக்கு உட்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஈரான் பெஹரின் மேல நடத்தின தாக்குதல், அதுவும் கிளஸ்டர் பாம்ஸ் போட்டிருக்காங்க. கிளஸ்டர் பாம்னா என்னன்னா, ஒரு பாம் அனுப்புவாங்க, அது போய் வெடிக்கும் போது நிறைய சின்ன சின்ன பட்டாசா வெடிக்கிற மாதிரி எல்லா தாக்குதல் நடத்தக்கூடிய பாம்ஸ். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலைமையை பாருங்க. எப்போ எந்த சைரன் வரும், எப்போ அவங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், திடீர்னு அலர்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துட்டே இருக்கு. பாருங்க, we will kill Trump. ஸோ அதில் ரொம்ப உறுதியாக அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. புஷேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட்டை குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா ஈரான் மேலே. ஸோ எதற்காக? அணு ஆயுதங்களை அவங்க தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்திற்காக. ஸோ நிறைய ஐஆர்ஜிசியும் சொல்லுது, நாங்களும் அமெரிக்காவுக்கு சொந்தமான MQ-9 ட்ரோன் அதை நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத. ஈரான்ல பாருங்க, ஒரு பெரிய ஆயில் ரிஃபைனரி கொழுந்து விட்டு எரிகிறத தாக்கப்படுகிறத பார்க்குறோம். இங்கே ஆயிலே கிடைக்க மாட்டேங்குது, அங்கே தாக்குதல்ல அழிஞ்சிட்டு இருக்கு. நம்மெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருடைய கிருபையில பாதுகாப்பான இடத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமும் 3 நேரம் ஆகாரமும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடங்களுக்காக நம்ம ஜெபிக்க தான். நிறைய பேத்தால நாட்டுக்குள்ள வர முடியல, வேலையை இழந்து நிற்கிறாங்க, சம்பாத்தியம் இல்லை, அங்கே போனவங்க அங்கே தத்தளிக்கிறாங்க. ஸோ வி மஸ்ட் ப்ரே ஃபார் தெம் அண்ட் ஹோல்ட் இன் ஆர் ப்ரேயர்ஸ். ஸோ 2 ரயில்வே பிரிட்ஜையும் அவங்க தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப யுத்தம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கு நடுவில் அலி கமேனியோடைய ஃபியூனரலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு புது சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அப்படின்னு சொல்றவரை காணோம். அவர் வரவே இல்லை. கிட்டத்தட்ட அமெரிக்கா சொல்லுது அவர் 90% he is gone. அவர் முதல் தாக்குதல்லையே அவருடைய காலு, முகம், அவருடைய பல உறுப்புகள் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரான்ல இப்ப தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இல்ல அவர் இருக்கிறாரு, அவர் நல்ல ஒரு சுகத்தோட தான் இருக்கிறாருங்கிறத சொன்னாலும் அவரையே காணோங்கிறது ஒண்ணு. நெத்தன்யாஹூ வார்ன்ஸ் ஈரான் லீடர்ஸ் அட்டாக், நீங்க எங்களை அட்டாக் பண்ணா நாங்க திரும்பவும் ரொம்ப பவர்ஃபுல்லா நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். Ladies and gentlemen, the Bible says that there is a time for peace and a time for war. This is a time for war for our common future. Today we draw a line between the forces of civilization and the forces of barbarism. It is a time for everyone to decide where they stand.
Israel will stand against the forces of barbarism until victory. I hope and pray that civilized nations everywhere will back this fight, because Israel's fight is your fight. Because if Hamas and Iran's axis of evil win, you will be their next target. அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் வசனத்தை தான் கோடிட்டு காட்டினார். இது சமாதானமா இருக்க ஒரு காலம்னா யுத்தத்துக்கு ஒரு காலம், இப்போ இது ஒரு யுத்தத்தின் காலம். நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு தீவிரவாதம் பயங்கரவாதிகள் தலை தூக்கிட்டாங்க, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த குறி யாராதான் இருப்பாங்க? நீங்களா தான் இருப்பீங்க. இஸ்ரேல் இன்னைக்கு ஃபைட் பண்ணுது, நியாயத்துக்காக ஃபைட் பண்ணுது, சமாதானத்துக்காக ஃபைட் பண்ணுது, தன்னுடைய சர்வைவல் அது இன்னைக்கு இருக்கணும் அதுக்காக ஃபைட் பண்ணுது. எங்களோட சேர்ந்து நீங்களும் இப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் தலை தூக்காதபடி நீங்க ஜோம் பண்ணி ஃபைட் பண்ணுங்கிறாங்க. நம்ம போய் அவங்க கூட யுத்தத்துல போய் நிக்கல, ஆனா எங்க ஃபைட் பண்ணலாம்? அவர் பிரேயர் ரூம் இஸ் அவர் வார் ரூம். ஜெபம் என்பது ஒரு யுத்த களம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு இருக்கிற நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம, நம்ம தூங்கி சோம்பலா அதை செலவழிக்காம, எத்தனையோ காரியங்கள் இருக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு. தினம் ஒரு குறிப்புக்காச்சும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க, டர்க்கி. டர்க்கி யாருன்னா ஒரு பெரிய எனிமி இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய எனிமினா டர்க்கி தான். டர்க்கிக்கும் மிகப்பெரிய எனிமி இவங்க தான். ஸோ என்னன்னா இஸ்ரேல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ F-35 முக்கியமான ரக விமானங்கள் இப்போ அமெரிக்கா இவங்களுக்கு கொடுத்துச்சு. இஸ்ரேல் சொல்லுது ஒரு பெரிய ஒரு வானலாவில் ஏர் ஸ்பேஸ் கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏற்கனவே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏர் சுப்பீரியாரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறது. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டினுடைய முந்தின பிரசிடென்ட் மஹமூத் அஹமதாஜி நெஜாத். ஸோ இவர் யார் அப்படின்னா, சமீபத்தில் இவரை பற்றின ஒரு தகவல் என்னன்னா, ஆரம்பத்தில் இஸ்ரேலை குறித்து எதிர்மறையாக பேசினவர். அதாவது இந்த ஹாலோகாஸ்ட்டை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, இஸ்ரேலெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் தான் அப்படியெல்லாம் பேசினவர் திடீர்னு மாறிட்டார் பதவியிலிருந்து இறங்கினதுக்கப்புறம். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவரை மொசாட் ஏஜென்ட்டாக உள்ளே வச்சிருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது. மொசாட் யாரு? இஸ்ரேல் நாட்டினுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. இது அவங்களாலேயே யூகிக்கவே முடியல. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருந்தது இஸ்ரேல். அதாவது ஈரானுடைய அடுத்த பவருக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறது. ஒரு பிரசிடென்ட்டே கைக்குள்ள வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன். ஹங்கேரி நாட்டில் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பற்றின ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு வாங்கன்னு சொல்லி இவரை அங்கே இன்வைட் பண்ணி அந்த இடத்துல டைரக்டாவே டேவிட் பர்னேயா அப்படின்னு சொல்லக்கூடிய மொசாடுடைய தலைவர் இவரை டைரக்டா சந்திச்சிருக்கிறார். ஈரான் இஸ்ரேலுக்கு பகை, ஆனா ஈரானுக்குள்ளார தலைவரையே கைக்குள்ள போட்டது அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அலையை எல்லா பக்கமும் ஏற்படுத்தி இருக்கு. இவர் எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. டோட்டலா இவரை குரூம் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க. பணம் கொடுத்து இவரை அழகுபடுத்தி இதில் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காருன்னு வேற சொல்லப்படுது. ஸோ இவரை அழகுபடுத்தி அடுத்த ஈரான் நாட்டினுடைய தலைவர் நீங்க தான் அப்படின்னு இவருக்கு எல்லா ஹோப்பையும் கொடுத்து சில பிளான்ஸ் எல்லாம் நடந்து, பட் சில காரணங்கள்னால அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலை. பட் இவரை இவர் வீட்டையே தாக்கி இருக்கிறாங்க. தாக்கி இவரை ஒன்றும் அழிக்காம இவர் பத்திரமான இடத்துக்கு போயிருக்காங்க. பட் அங்கே இருந்தும் இப்போ அவர் ஈரான் நாட்டில் பிடிக்கப்பட்டு இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. அப்போ பாருங்க அந்த அளவுக்கு ஒரு இவர்கிட்ட பணமெல்லாம் இவருக்கு தேவையில்லை. அவங்க கிட்ட இல்லாத பணமெல்லாம் இருக்கு. பட் பார்த்தீங்களா அந்த பவர், அதிகாரம் வேணும், அந்த இடம் வேணும், அந்த பொசிஷன் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீக்னஸும் எனிமிக்கு தெரியும். So we have to be always careful. So இதுதான் அந்த கர்மாக்கர் அவர் தான் மரித்து போனார். இதுதான் அந்த ஷிப்பு. கொஞ்சம் அப்படி மாத்துங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஜூலை 13 ரஷ்யா நாட்டிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளைட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா
TU-214 இதுக்கு பேரு டூம்ஸ்டே பிளேன்னு சொல்லுவாங்க. டூம்ஸ்டே பிளேன் இது எங்கிருந்து வந்திருக்குன்னா ரஷ்யால இருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு வினோதமான வித்தியாசமான பிளேன். அதாவது அதிநவீன வான்வெளி கண்காணிப்பு விமானம், அந்த கடைசி காலங்களில் உபயோகப்படுத்துகிற விமானம்னு சொல்றாங்க. என்ன கடைசி காலம்? உலகத்தின் அழிவு நாட்கள்ல பயன்படுத்துகிற விமானமா. 2 நாட்டில் தான் இந்த விமானம் இருக்கு. ஒன்று அமெரிக்கா கிட்ட இருக்கு, ஒன்று ரஷ்யா கிட்ட இருக்கு. இந்த விமானத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ரகசியமா டைரக்டா பல நாடுகள் வழியா வராம காஸ்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வழியா வந்து ஈரான் நாட்டில் தரையிறங்கியிருக்கு. நுக்கோவோ அப்படின்னு ஏர்போர்ட்ல கிளம்பி இமாம் கொமேனி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு. பல ரேடார் சிக்னல்ல அகப்படலை. ஆனாலும் OSI அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்க இந்த சிக்னலை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு விமானம் வந்து தரையிறங்கி இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச பிறகு இது வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக இப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இனி அடுத்தது இவங்க ஏர் சுப்பீரியாரிட்டி எடுக்கணும். இன்னைக்கு அவங்களுடைய வான் பாதுகாப்பை அவங்க பலப்படுத்தினா மட்டும்தான் அமெரிக்காவுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த ஃப்ளைட்டை யார் பயன்படுத்துவாங்கன்னா, அந்த நாட்டினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் மற்றும் அந்த டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்துவாங்க. இந்த ஃப்ளைட்ல ஜன்னலே இருக்காது. இந்த ஃப்ளைட்ல ஒரு முக்கியமான இது என்னன்னா, கிட்டத்தட்ட 800 km/h அது வேகமாய் செல்லக்கூடும். வானத்திலேயே வந்து இதுக்கு ஃபியூயலை நிரப்பக்கூடிய அதோடைய எல்லா வசதிகளும் இருக்குது. முக்கியமா எல்லாரும் இப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்துலையும் நெருப்புகள் வர ஆரம்பிச்சிருமா, பயங்கரமான லைட்டிங் வர ஆரம்பிக்கும். அழிவுகள் வரும்போது இந்த தேசத்தினுடைய அதிபர் இந்த ஃப்ளைட்டில் மேலே டேக் ஆஃப் ஆகி போயிட்டாருன்னா, இதில் இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி மூலமாக வானத்திலிருந்தே இந்த பூமியில் நடக்கிற விஷயங்களை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஸோ இப்போ இது எதுக்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க? அப்போ ஈரானுடைய டைரக்ட் சப்போர்ட்டா நாங்கள் இருக்கிறோங்கிறத ரஷ்யா வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கா. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? கடைசி நாளில் எதிர்பார்க்கிற அந்த ஒரு யுத்தம், எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட அந்த யுத்தத்துக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோமா. இதுக்கு பேர் ஃப்ளையிங் கிரெம்லின் அப்படின்னு பேர். இதோடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். பூமியில் அது தொடர்பு கொண்டு தகவல்களை பரிமாற முடியும். ஸோ அது வந்து கமாண்ட் மேலேருந்தே கமாண்ட் கொடுத்து அவங்க ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்த பிறகு இன்னைக்கு அமெரிக்காக்கே ஒரு பயங்கர தடுமாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க வெளியே வந்திருக்காங்க. அங்கே என்ன ரகசிய திட்டங்கள் அவங்க போட்டிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆபத்தான ஒரு நிலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது சில மனிதர்கள் இறந்தவர்கள் 100 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் உயிரோட வருவோம். எப்படி உயிரோடே வரப்போறாங்க? இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவர்களுள்ள அரிசோனாங்கிற ஒரு பகுதிகளை போன வாரம் நம்ம பார்த்தோம். மரித்தோர்ல உயிர் தெழுந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஸோ அப்போ இன்னைக்கு 100 ஆண்டு காலங்களுக்குள்ள இதற்கான இம்மார்டல் மனிதன் மரித்தவன் மறுபடியுமாக உயிரோடு கூட அவன் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல கிட்டத்தட்ட 500 டெட் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய கண்டெய்னர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்கள பதப்படுத்துறாங்க. வேகமாக இதை மட்டும் நம்ம பார்த்தலாம். ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து இதுதான் நோன்ஸ், அன்னோன்ஸ். இதெல்லாம் எனக்கே அன்னோன்ஸ் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தலாமா. சில பெட் அனிமல்ஸை கூட இங்கே வச்சிருக்காங்களாம். பாருங்க, இவங்கெல்லாம் இறந்து போனவர்கள் கரெக்டா ஒரு ஃப்ரோசன் நிலைமையில வச்சிருக்காங்க. Alker Life Extension Foundation in Scottsdale, Arizona. This process is called cryonics, a controversial technique where legally dead bodies are preserved
at minus 196 degrees Celsius 190 using degrees liquid Celsius nitrogen. minusல The பதப்படுத்தி idea வச்சிருக்காங்க. that in the future medical நைட்ரஜனுக்குள்ள science might இவங்களுடைய become உடம்பு so advanced, பதப்படுத்தப்பட்டிருக்குது. it could actually ஒரு காலத்துல revive these சயின்ஸ் people, அட்வான்ஸ் cure ஆகி their diseases, சயின்ஸ் இந்த குழந்தைய and பாக்குறீங்களே maybe உங்களுடைய even தாய் make them தகப்பன் immortal. மருத்துவர் Alcar isn't the அந்த only குழந்தை one doing இறந்துருச்சு this. ஆனா அந்த There's குழந்தை also ஒரு the நாள் உயிரோட Cryonics வரும்னு சொல்லி Institute in பதப்படுத்தி Michigan இருக்காங்க. and Cryo-Rust in உங்களுடைய Russia. பாடியை Some people பதப்படுத்துறதுக்கு preserve their 1 கோடியே whole 80 bodies. லட்சம் Others ரூபாய் just ஆகும். freeze உங்க their மூளைய heads, வேணாலும் hoping their ஆத்மான் brains will be கருதப்படுற அந்த enough மூளைய to கூட bring என்ன them செய்யலாம் back someday. நீங்க பதப்படுத்தி But வைக்கலாம். here is அதுக்கு the 80 catch. லட்சம் தான். Science hasn't So, revived சிலர் வந்து even என்னுடைய one மூளையை cryonically காப்பாத்தினா frozen மட்டும் human போதும் yet. அப்படின்னு Would you like உடம்புல to இருக்கிற freeze your body ரத்தத்தையும் after death தண்ணீரையும் just to டோட்டலா take that பாடியை விட்டு chance? வெளியெடுத்துருவாங்க. ஏன்னா உள்ள வந்து அது ஐஸா மாறுச்சுன்னா அந்த தண்ணி போய் மத்த செல்லை டேமேஜ் பண்ணிரும். பாடியை டோட்டலா கண்ணாடி மாதிரி மாத்திருமா. தலைகீழாக இந்த நைட்ரஜனுக்குள்ள அவங்க வைக்கிறாங்க. அது வைத்து இப்பொழுதும் ஒரு நாள் வந்து உயிரடைவோம், இந்த பிரெயின் திரும்ப ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். டெக்னாலஜி ஒரு நாள் இது வரைக்கும் ஒருத்தர் எழுப்பல. பட் இப்போ எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் உயிர்த்தெழுதலை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வரும்பொழுது இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரோடு கூட இயேசுவானவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர்கள் அவரோடு கூட ஆட்சி செய்வார்கள். ஆமென். ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்? இந்த கடைசி நாட்களில், இந்த உலகத்தின் அப்படி கொடுமையான நாட்களில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, போன வாரம் நம்ம விட்ட அந்த கண்டென்ட்லேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கண்மலையை தேவன் பிளந்தார். கண்மலையை பிளந்து ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். ஸோ இப்போ எந்த டாபிக்கு நம்ம வந்திருக்கிறோம்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேஷனாக அவங்க தாண்டி இப்போ இது எந்த ஸ்டேஷனில் நடந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெஃபிதீம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வரும்போது அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆண்டவர் கண்மலையை பிளந்தார். அப்போ அந்த கண்மலை அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இன்றைக்கும் சவுதி அரேபியா நீங்கள்லாம் போனீங்கன்னா இந்த கல்லை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்படி ஒரு கல் இன்றைக்கும் பேசுதான், நான் தான் அந்த கல். ஏன்னா அதை சுற்றி அந்த தண்ணீர் வேகமாய் ஓடி வந்ததற்கான அறிகுறியும் சில வசனங்களையும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆமாவா? ஸோ இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களையும் கண்மலைகள் பிளந்தன. மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனம். மத்தேயு 27:51. இயேசு கிறிஸ்து மரித்த என்னெல்லாம் அதிசயமான காட்சிகள்லாம் நடந்தது சொல்லுங்க. கல்லறைகள் திறந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அப்புறம் திரைச்சீலை கிழிந்தது, 3 மணி நேரம் பயங்கரமான கார் இருள் இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை பார்த்த விட்னஸ் பண்ண 100க்கு அதிபதி கூட என்ன சொன்னா? ஐயோ, இவர் மெய்யாலுமே தேவனுடைய குமாரன். இப்படி இதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் தான் இல்லையா? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நடுவில் ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. வனாந்தரத்தில் ஆண்டவர் கண்மலையை பிளந்து அவர்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அடையாளமாக கண்மலைகளும் பிளந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் வராது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அவருடைய மரணத்திலையும் என்ன நடந்தது? அப்போ அந்த இடத்துல அந்த கண்மலை, அன்னைக்கு அதெல்லாம் லிட்ரலாக ஒரு ஃபிசிக்கலாக நடந்தது. ஜனங்கள் தாகத்தில் இருக்கும்போது ஓங்கி மோசே தன்னுடைய கோலை எடுத்து அந்த கல்லை அடிச்சாரு. அந்த கண்மலை 2ஆ பிளந்தது. இன்னைக்கும் சொல்றாங்க, இங்க நிக்கிற இந்த கல் ஏன் நிக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த கல் கரெக்டா 2ஆ உடஞ்சும் இருக்குது. அது வழியா தண்ணீர் வேகமாய் ஓடி வந்தது. அதுக்கு நிறைய சங்கீத வசனங்கள்லாம் போன வாரம் படித்தோம். அதாவது கஷிங் வாட்டர்ஸ், அப்படி அந்த தண்ணீர்கள் வேகமா வந்ததுக்கான அடையாளங்களும் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் நீரும் பீரிட்டு வந்த பொழுது அப்படிப்பட்ட அதிசயங்களும் அவருடைய மரணத்தில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவரும் அடிக்கப்பட்ட பொழுது இதெல்லாம் நடந்தது. அதை நம்ம பார்க்குறோம்.
ஸோ கண்மலையிலிருந்து என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார்? ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் அவர்களுக்கு கொடுத்தார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது, இப்ப வசனம் தான் கொஞ்சம் வாசிக்க போறோம். உபாகமம் 8:15. உபாகமம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். வசனம் சொல்லுகிறது யாருக்காக? உனக்காக. அப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கணும், எனக்காக. அதுவும் எப்படியா? பாறையான கண்மலையிலிருந்து. பாறையிலிருந்து தண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம போர் போட்டா கூட கீழே சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ பாறை இருக்கு, இன்னும் கீழே போங்க அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, உனக்காக கர்த்தர் இல்லாதவைகளிலிருந்து உன் தேவையை சந்திக்கும்படியாக தேவன் அதிசயமான காரியங்களை பிளந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அதை நம்பணும். ஆண்டவர் கொடுக்க முடியுமா? அவரால் கொடுக்க முடியும். அவர் நினைச்சா போதும். அப்போ பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கண்மலையிலிருந்து ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? நெகேமியா 8:15 சொல்லுகிற எத்தனை இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்படி நீங்க ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் அவர் செய்வாரா? ஆமா. அவங்களுக்கு அப்பத்தையும் கொடுத்தாரு, அவங்களுக்கு தண்ணீரையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு தருவாரா? நம்மள ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் பஞ்சத்துல அவர் விடவே மாட்டார். இந்த வசனத்தெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க விசுவாசிச்சு இதை கிளைம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ உன் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவார். புறப்பட பண்ணுவார். அப்ப அங்க இல்ல, ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். இல்லாததை உருவாக்கி கொடுப்பார். பிகாஸ் he is a creator. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றோம், ஒரு வெளிச்சம் வரணும்னா அதுக்கு சூரியன் இருக்கணும். சூரியன் இருந்தாதான் பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா சூரியனை எத்தனாவது நாள் கர்த்தர் உண்டாக்குனாரு? எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு? 3வது நாளா உண்டாக்குனாரு? 4th டே உண்டாக்குனார். அழகான இந்த பேக்ட்ராப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதோட சோர்சஸ் எல்லாம் பார்க்கணும். அப்ப 3 நாள் வெளிச்சம் இருந்ததா இல்லையா? ஆஃப் ஆயிடுச்சா? இல்லையே. சோர்ஸே இல்லை, சூரியனே இல்லை, ஆனா வெளிச்சம் இருந்துச்சு. நம்ம இது இருந்தாதான் அது கிடைக்கும்னு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டாம், அவருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான் விசுவாசம். அப்போ ஆண்டவர் இல்லாதவைகளை உருவாக்கி கொடுப்பார். வேகமா சங்கீதம் 78 15 16 20. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இந்த வசனங்கள் எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு எழுதினேன், கற்பனை பண்ணி பார்த்து எழுதினேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த 15வது வசனத்துல சொல்றாரு, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல தண்ணி வரணும்னா அதுக்கு முதல்ல நீரோட்டங்கள், உள்ளுக்குள்ள தண்ணீரை வர வச்சிருக்கிறார். வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது எங்க கொடுத்திருக்கிறாரு? கண்மலைகளை. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் வேகமா வசனம் போட்டீங்கன்னா நிறைய கடகட நம்ம படிச்சிடலாம். அப்போ வனாந்திரம், ஏற்கனவே அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? வனாந்திரமான சூழ்நிலை. அங்க இருக்கிறதெல்லாம் மலை, பாறை. அடுத்தது மகா ஆழங்களிலிருந்து, எங்கிருந்து கொண்டு வந்தாராம் தண்ணி? ஆழங்கள்ல இருந்து, டீப் இன்சைட், நம்ம மனுஷனுடைய கை எட்டாத இடத்துல, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் போய் சேர முடியாத இடத்துல இருந்து, ஏன்னா வசனம் வெறும் ஆழங்கள்னு கூட சொல்லல, என்ன சொல்லுது? மகா ஆழங்கள். மகா ஆழங்கள்ல இருந்து தண்ணீரை வர வச்சு அவங்களுக்கு குடிக்க ஆண்டவர் எப்படி வேணா அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஒரு மழை வா அப்படின்னு சொல்லியிருந்தா வானத்துல இருந்து மழை பெஞ்சிருக்கும், கரெக்டா? ஆனா ஆண்டவர் அவங்களுடைய கண்களை திறந்து அதிசயத்தை பார்க்க வைக்கிறார். பாருங்க, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை உண்டாக்குனாராம்.
கண்மலையிலிருந்து பாருங்க, he also brought streams out of the rock and caused waters to run down like rivers. தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஒரு டம்ளர் தண்ணி இல்லை, ஏன்னா அவங்களுடைய மிருக ஜீவன்கள் குடிக்கணும், அவங்க பிள்ளைங்க குடிக்கணும், அங்கே இருக்கிற பெண்கள் குடிக்கணும், அவங்க ஆண்கள் குடிக்கணும். திருப்தியாக குடிச்சிட்டு அவங்க பேக்கில் அந்த தண்ணியை ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா இனி அவங்க நடக்க போகிறாங்க, அவங்களுக்கு பலன் தேவை, அவங்களுக்கு தண்ணீர் தேவை. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆழத்தில் கிடந்தாலும் அவர் நினச்சா தூக்கி கொடுக்க முடியுமா? ஆமாம், இது நடக்காது, இது வராது, இது சாத்தியமே இல்லை. அதான் தீஸ் ஆர் ஆல் அன்னோன் அன்னோன்ஸ். நமக்கு தெரியாது, அது புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனால் ஏசப்பாவோட பார்வையில் மறைவானது எதுவுமே இல்லை. ஆமேன். எவ்வளோ இல்லை இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் சூழ்நிலையை அதில் ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஸோ 20வது வசனத்தில் பாருங்க, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. நதிகள் புரண்டு வந்தது. அப்போ என்ன ஃபோர்ஸில் வேணாலும் ஆண்டவர் கொடுக்க முடியும். தேவைகள் என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். தேவைகளையும் சந்திப்பார், மீதம் எடுக்கவும் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். 105ஆம் சங்கீதம் 41வது வசனம், 105:41. சங்கீதம் 105. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. பாருங்க, நரம்பு போல உருவாக்குனாருங்கிறாங்க. தண்ணி வந்துச்சுன்னாங்க, அப்புறம் அது நதியா மாறுச்சு அப்படின்னாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினால அவங்களை திருப்தி ஆக்குனாரு, கண்மலையை திறந்தாரு, தண்ணீர்கள் என்ன பண்ணுச்சான், புறப்பட்டு வறண்ட வெளிகளில் நதி ஆறா மாறிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சா இப்படி ஆசீர்வதிப்பார். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்டார்கள். நீங்க இன்னைக்கு கேட்குறீங்களா? விசுவாசத்தோட கேட்டா ஆண்டவர் கொடுப்பார். வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் பேசல. அதுக்காக ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில வறட்சியான இடத்துல வைக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆண்டவரும் இல்லை. நம்மெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? அப்படி ஒரு ஆண்டவர் இல்லவே இல்லையே. நம்ம துக்கப்படும் பொழுது நம்மளோடு கூட சேர்ந்து துக்கப்படுகிற ஒரு தேவன். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகள் வேற இல்லையா? அப்போ கேட்டார்கள், கேட்டவர்களுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார். ஆண்டவர் இன்னைக்கு தருவாரா? ஆமா. வறண்ட வெளிகளிலே, வறண்ட வெளி அப்படின்னா ட்ரை லேண்ட், ஒண்ணுமே இல்லை. சில சமயம் சொல்லுவோம் பாக்கெட் எம்டி, ஒண்ணுமே இல்லை, ட்ரைனஸ், எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் திறந்தா அது தண்ணி, அது ஊற்றுகள், அது நதி, அப்புறம் எப்படி மாறுது? ஆறாவே மாறிடுது. ஆமேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஐசாயா 48:21. அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை, கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எப்படி? சுரக்க பண்ணினார். சுரக்க பண்றதுன்னா என்ன அர்த்தம்? புதுசா ஊறி வருது. இது வரைக்கும் அங்க தண்ணி இல்லை, அங்க தண்ணி ஊறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அடையாளமும் இல்லை, ஆனா நடந்துச்சு. அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்கா? ஆமேன். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு, ஆமேன், அது அவர்களுக்கு தாக விடா இருந்தது இல்லை. அவங்கள தாகத்தால விட்டுட்டு ஆண்டவர் மறைஞ்சு போகல. ஆண்டவருக்கு அது வனாந்திரம்னு தெரியும், அது கண்மலைன்னு தெரியும், அது பாறைன்னு தெரியும், அங்க தண்ணி இருக்காதுன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார். அப்போ நமக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பிளந்து நம்மை தாண்டி வர கர்த்தர் செய்வார். ஆமேன். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சந்தோஷமா விசுவாசத்தோடு எடுத்துக்கலாம். தண்ணீர் ஓடி வந்தது, தண்ணீர் ஓடி வந்தது. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த இடத்துல இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லையும் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம பார்க்குற இந்த சிச்சுவேஷனையும் கர்த்தர் எதை பிளக்கணுமோ பிளக்க செய்வார்,
எதை கொண்டு வரணுமோ அதை வெளியே கொண்டு வரவும் அவரால் செய்ய முடியும். சங்கீதம் 114 8வது வசனம், 114:8, Psalms 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கற்பாறையை என்னவா மாத்திட்டாராமா? நீரூற்றுகளாக. அப்ப அது எத்தனை வருஷத்துக்கு தண்ணி கொடுத்துச்சோ தெரியல. அங்க வந்தவங்கெல்லாம் அதிசயமா பார்த்திருப்பாங்க, எப்பா இது வனாந்தரம், இது கல்லு, இதுல இருந்து தண்ணி. ஏன்னா இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல அவ்வளோ தண்ணீர் வந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் அந்த கல்லுல அடையாளங்கள் இருக்கான், தண்ணி ஓடி வந்ததுக்கான. அப்போ அன்னைக்கு வந்து அப்படியே அது ஸ்டாப் ஆகல, ஆண்டவர் நீரூற்றுகளாகவும் மாற்றி விட்டார். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஆமென். அப்போ வறண்ட நிலத்தை கர்த்தர் நீரூற்றுகளாக மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே வார்த்தையை தான் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 10th 4வது நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. கடைசியா இந்த கண்மலை எங்க கொண்டு வந்து முடிச்சிட்டாரு? அது கிறிஸ்துவே. அப்போ இந்த ஞான கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அவங்கெல்லாம் அன்னைக்கு கிரைஸ்ட பார்க்கவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஜீசஸே தெரியாது. ஆனா நீங்களும் நானும் இந்த அற்புதத்தையும் படிக்கிறோம், அந்த அற்புதத்தினுடைய வெளிப்பாடா வருகின்ற இயேசு கிறிஸ்துவையும் இன்னைக்கு என்ன செய்யறோம்? இந்த அற்புதத்தின் வழியா நம்ம பார்க்கிறோம். ஸோ கண்மலையிலிருந்து தண்ணீர் மட்டும் வரல, கண்மலையிலிருந்து என்னெல்லாம் வந்தது? அக்கினி வந்திருக்கு அப்படிங்கிறது நியாயாதிபதிகள் 6th 21வது வாசிக்கிறோம். இந்த கண்மலை எதை குறிக்குது? இளைப்பாறுதலை குறிக்கிறது. சங்கீதம் 40th 2-3 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அப்ப கொண்டு வந்து ஆண்டவர் எங்க நம்மளை வச்சிருக்கிறாரு? நம்ம பயங்கரமான பாவ சேற்றுல, ஆண்டவருக்கு தூரமா, யாரும் காப்பாற்ற முடியாத நரகத்திற்கு போக வேண்டிய நம்மளை ஆண்டவர் சந்தித்தார், நம்முடைய பாதையை தடுத்தார், நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கொண்டு போய் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து நிற்கும்படியாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஏராளமான வசனங்கள். ஸோ ஆண்டவர் இடத்துல என்ன உண்டு? இளைப்பாறுதல், ஒரு சேஃபான பிளேஸ். ஸோ ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம்? பாதுகாப்பான இடத்துல நம்ம இருக்கிறோம். சங்கீதம் 95:1-2 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 95:1-2. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். இரட்சணிய கண்மலை. சோ அவரே நம்முடைய ரட்சிப்பு. சோ அவர் நம்முடைய இளைப்பாறுதலின் கண்மலை மட்டுமல்ல, நம்முடைய இரட்சணிய கண்மலை. அப்புறம் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரா? ஆமா, ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், நம்மை தூக்கி எடுத்தார். அதனால அவர் என்ன செய்யலாம்? கம்பீரமாய் நம்ம பாடி அவரை ஆராதிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2th 14 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அடைக்கலமாக வருகிற ஒரு தேவன். ஸோ அடைக்கலமான ஒரு கண்மலை. ஸோ நமக்கு பிகாஸ் ஐ லிவ் யூ வில் லிவ். ஸோ அவர் நமக்கு ரட்சிப்பு, அவரே நம்முடைய இளைப்பாறுதல், அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நம்முடைய தேவை, அவரே நம்முடைய தேவை. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை நீ தேடி போக வேண்டாம், உன் தேவை என்னவோ அந்த தேவையாகவே நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஸோ இங்க இருக்கிற இத்தனை பேர்த்துக்கு ஒவ்வொரு தேவை உண்டு, ஒவ்வொரு தேடல் உண்டு, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. என்னோடது டிஃப்ரெண்ட், உங்களோடது வித்தியாசமானதா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையாகவே ஆண்டவர் நம்ம மத்தியில நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் அவருடைய கண்மலையின் ஜனங்கள். ஆமாவா? ஆமா. அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சு நம்ம அப்படியே முடிக்கலாம். நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17th கண்மலையை அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எல்லாரும்
நல்ல திருப்தியா குடிச்சாங்க. ஆனா இந்த வசனத்துக்கு ஏராளமான இடத்துல தண்ணீரை எப்படி கர்த்தர் உண்டாக்கி உருவாக்கி சுரக்க பண்ணி அதை நதியா மாத்தி அதை ஆறா மாத்தி பிற்காலத்துல வரக்கூடியவர்களுக்கு அது நீரூற்றாகவே மாற்றி கொடுத்த நம்முடைய தேவன். அப்ப பின்னாடி 7வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அந்த இடத்துல என்ன செய்தாங்க, வாதாடினதுனால மோசே அந்த இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாராம். என்னது, அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். மாசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெம்டேஷன், கர்த்தரை சோதித்து பார்ப்பது. மாசானா என்னது, டெம்டேஷன். பாருங்க, என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. மாசா என்றும் மேரிபா என்றும் அழைக்கப்பட்டது. அந்த இடத்துல என்ன இருந்துதான், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கூட வாக்குவாதம் பண்ணினாங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணியிருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இதை நீங்க செய்யல, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் நீங்க நான் பார்க்கல. ஆண்டவர்கிட்ட உரிமையோட பேசுறது வேற. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆமா, இட் வாஸ் an ஆர்கியூமெண்ட். அப்போ பாருங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் அது மேரிபாவின் தண்ணீர் என்று அழைக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சு பின்னாடி வர புஸ்தகத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம். உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 9:22. தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள். கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்குனாங்களாம். அப்போ இந்த மாசாங்கிற இடத்துல ஆண்டவர், நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையாலுமே அந்த ஜனங்கள் தாகத்துல வறண்டாங்க. அவங்க பிள்ளைங்க வேற அவங்கள நச்சரிச்சிருப்பாங்க, அம்மா தாகமா இருக்குது, தண்ணி தவிக்குது, தண்ணி வேணும். ஒரு பக்கம் அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம். ஆனா அதெல்லாம் கொண்டு வந்து யார்கிட்ட காமிச்சாங்க, தீர்க்கதரிசிக்கிட்டையும் காமிச்சாங்க, ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய மன நோகும்படியாக பேசிட்டாங்க. ஸோ சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மாறலைங்கிறதுக்காக ஆண்டவரை தூரம் வச்சு, எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு நான் ப்ரே பண்ணணும், எதுக்கு அப்படியெல்லாம் சொல்லணும்னா ஆண்டவரோட இருதயம் துக்கப்படும். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இவ்வளவு சுரக்க பண்ணி உருவாக்கி கொடுத்த தேவன் நம்ம வாழ்க்கையில உருவாக்கி தர மாட்டாரா? இந்த அற்புதத்தெல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கங்க, இந்த விசுவாசத்துல நெல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 7வது வசனம். Psalms 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பாத்தீங்களா, ஆண்டவருக்கு இதுல ஒரு சந்தோஷம். மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே உன்னை ஆண்டவர், நீங்க என்ன சோதித்தாலும் என் விசுவாசத்துல நான் தளர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என்னுடைய பலவீனத்துல நம்மளை பலப்படுத்துறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபம் பண்ணும்போது சரியான ஜெபங்களை நம்ம செய்வோம். இல்லைன்னா மாம்சத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போய் ஜெபம் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இப்ப ஆண்டவர் பாருங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நெருக்கத்துல அமைதியா இருக்கக்கூடாது, நீ கூப்பிடு. கேட்டார்கள் கொடுத்தேன்னு வசனத்துல நம்ம படிச்சோம். இங்க எப்படி, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். அப்ப நம்ம கூப்பிடுறதையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணார். நம்முடைய ஜெபத்தை பாஸ்டர் பார்க்கறாரோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ, நம்முடைய ஜெபத்தை ஆசையா கேட்டு நம்மோடு உறவாடி அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு பரலோகம் நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. பரலோகம் உதவி செய்வதற்கு அது ஆயத்தமா இருக்கிறது. நெருக்கத்துல ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கட்டும். Let God be the first one to invite, to be called. கூப்பிட்டா, நான் உன்னை தப்புவித்தேன். இந்த வசனம் எல்லாம் அவங்களுக்கு மட்டுமா? நமக்கும் சொந்தம் இல்லையா? நீ நெருக்கத்துல கூப்பிட்ட, நான் கேட்டேன், நான் உன்னை தப்புவித்தேன். பாருங்க, அதுவும் எப்படி சொல்றாரு, இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். காணக்கூடாத தேவன்,
மகிமையின் தேவன் ஆண்டவர் சொல்றாரு, மேரிபாவின் தண்ணீர் அண்டை, நீ அங்க என்ன சோதிச்ச, கடும் கோபம் உண்டாக்குன, ஆனா உன்னை சோதித்து அறிந்த, ஆனாலும் நீ கூப்பிட்டத நான் உனக்கு செய்தேன். ஹல்லேலூயா. 95வது சங்கீதம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்தை எத்தனை ஒரே சம்பவம் ஆனா எத்தனை இடத்துல மென்ஷன் பண்றாரு பாருங்க. அதை திரும்பி திரும்பி சொல்றார். வனாந்திரத்துல எப்ப என கோபம் மூட்டினது போல, மேரிபாவின் தண்ணீர் அண்டையில என கோபம் மூட்டினது போல, அந்த சோதனை நாட்கள்ல நடந்தது போல என்ன செய்யாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நடந்த அமலேக்கு சண்டை நமக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து 2 முக்கியமான வசனத்தை மட்டும் அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 3:8-9. வனாந்தரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்துருச்சு. மாறாவின் அந்த மேரிபாவின் தண்ணீர், மாசா, எது வரைக்கும் ஆண்டவர் பாருங்க கொண்டு வராங்க. வனாந்திரத்துல கோபம் மூட்டின போது, சோதனை நாள்ல நடந்த, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்க பிதாக்கள் என்னை சோதித்து 10 முறை ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க, 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். பாருங்க, நம்ம விசுவாசித்து நடக்கிறவங்க இந்த அற்புதத்தை நீங்க நம்புறீங்களா? இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு அந்த கல்லும் பேசுது. இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். அவர்களுடைய தேவை அன்றைக்கு அந்த தாகம், தண்ணீர், அதை கர்த்தர் சந்தித்தார். நெருக்கத்தின் சூழ்நிலையில் அன்னைக்கு நின்னாங்க. அவங்க ஆண்டவரை கூப்பிட்டாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுத்தார், அவங்க கேட்டதை அவங்களுக்கு தந்தார். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் ரொம்ப அழகாவே மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி, ஆண்டவர் என் சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பார், உங்களை தப்பு வச்சிருப்பார். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நஷ்டங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை தடுத்திருப்பார். ஆண்டவர் ரொம்ப அழகா உங்களை கைட் பண்ணியிருப்பார். பாருங்க, இப்படிப்பட்ட சோதனை நாட்கள்ல நம்ம மனுஷங்களை தேடி அல்ல, ஆண்டவரை தேடி நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவை காட்டிலும் பெரியவர். ஆண்டவரிடத்துல நான் என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது. God has perfect solution for every problem. ஸோ நம்ம எல்லாருடைய பிரச்சனைகள் வித்தியாசமாக வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒருவரே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரே நம்முடைய ஞான கண்மலை, அவரே நம்முடைய கண்மலை. அவர் மூலமாக நமக்கு இளைப்பாறுதல், அவர் மூலமாக நமக்கு அடைக்கலம், அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. As I live, you shall also live. ஆண்டவர் சொல்றார், நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீங்க. அழிவு இல்லை, அழிவுக்கு விலக்கி காக்கிற தேவன். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன், வனாந்தரத்திலே நாவறண்டு நின்ற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கண்மலையை பிளந்து கொடுத்தார். நீர் ஊற்றுகளை உருவாக்கினார், தண்ணீரை சுரக்க பண்ணினார், மகா ஆழங்களிலிருந்து தண்ணீர் வெளியே வரும்படியாக செய்தார். எத்தனை ஆச்சரியம்! கற்பனை பண்ணி பாருங்க. வனாந்திரத்திலே கர்த்தர் அதை செய்தார், வறண்ட பூமியிலே செய்தார், இல்லாதவைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். God is our creator. அவர் பெரிய தேவன். அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாத ஞானம், அவருடைய செயல்கள் அளவிடப்பட முடியாத செயல்கள். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்காக செய்வார். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே உனக்காகத்தான் ஆரம்பிச்சது. உனக்காக நான் கண்மலையை பிளந்தேன், உனக்காக உன் சூழ்நிலைகளை மாற்ற தேவன் உண்டு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த காலத்துல அவரையே நம்பி இருக்கிற நமக்கும் கர்த்தர் இதை செய்ய அவர் உண்மையும் போதுமான தேவனாயிருக்கிறார். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது முதலாவது எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
கண்மலையை பிளந்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நிற்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் கர்த்தர் பிளந்து ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கடினமான பாதைகளை தாண்டி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த யுத்தம் ஓய பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே யுத்தங்களை ஓய பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. இடி முழக்கங்களுக்கு நடுவிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே அவர் கவனித்து கேட்டேன்னு சொன்னீங்களே. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த பூமியிலே காணப்படுகிற இந்த யுத்தத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற பண்ணுவீராக. ஒரு சமாதானத்தின் நதி போல புரண்டோட செய்வீராகப்பா ஆண்டவரே. உலக தலைவர்களுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்றுங்க. இருதயத்தின் கடினத்தை மாற்றுங்கப்பா. இருதயத்தின் கடினத்தை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, மற்ற தேசங்களையும் அவர்கள் நினைவுக்குள்ளே கொண்டு ஆண்டவரே நன்மையான திட்டங்களையும் தீர்மானங்களையும் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கென்று எடுக்கின்ற முயற்சிகள் ஆண்டவரே அது ஒரு நன்மைக்கு ஏதுவாக ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இது நிமித்தம் ஆண்டவரே விலைவாசி எல்லாம் ஏறுகிறதப்பா ஆண்டவரே. சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கடினமாய் மாறிவிடுமே. கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் உதவி செய்யாவிட்டால் யார் எங்களுக்காக உதவி செய்வார்? உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய வல்லவர், செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த செஷனுக்கு வந்த எங்களோடு கூட லைவ்ல இணைந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை பாதுகாப்பை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த செஷனுக்காக உழைத்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பொறுப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து வந்து தொடர்ந்து இதை ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் இந்த வசனத்தில் இன்னும் ஆண்டவரை நாங்கள் பலப்பட்டு நாங்கள் நிற்க விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன்.